வணக்கம். செப்டம்பர் 1ஆம் தேதி தேர்தல் ஆணையத்திற்கு நம்முடைய மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் கெடு விதித்திருக்கக்கூடிய நாள். என்ன, 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கம் செய்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறீர்கள், அந்த பட்டியலை எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்டார்கள். அதை கொடுப்பதற்கு தேவையில்லை, அது தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரத்திற்குட்பட்டது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வாதம் வந்தது. உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு கோபம் கொப்பளிக்க, அதை கொடுக்கலன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்கிறதும் வேறு வழி இல்லாமல் செப்டம்பர் 1ஆம் தேதிக்குள்ளே நாங்கள் கொடுத்துட்றோன்னு சொல்லிட்டாங்க. இப்போ செப்டம்பர் 1ஆம் தேதி என்கிற நாளை இந்திய மக்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்றைய தினம் மிக முக்கியமான மற்ற சில தீர்ப்புகளை உச்சநீதிமன்றம் வழங்கவிருப்பதாக அதனுடைய சுற்று வட்டாரங்களிலிருந்து சில செய்திகள் வருகிறது. ஒன்று என்ன அப்படின்னா, இனி நடக்கக்கூடிய 5 மாநில சட்டமன்ற தேர்தல், இப்போ பீகார் சட்டமன்ற தேர்தல் நடக்குது, அதையொட்டி 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிறது. இந்த தேர்தல்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியினுடைய தலைமையில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது விஷயம், இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்திற்கு மேலே அதைவிட பவர்ஃபுல்லான அல்லது அவர்களை விட அதிகாரமிக்க ஒரு ஏஜென்சியை சுப்ரீம் கோர்ட்டே நியமிக்கப் போகிறது, அவர்கள்தான் எல்லா விதமான முடிவுகளையும் எடுப்பார்கள் என்கிற ஒரு தீர்ப்பும் உச்ச நீதிமன்றத்திலிருந்து வரலாம் என்று சொல்லப்படுகிறது. உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு பீகாரில் நடக்கக்கூடியது, ராகுல் பேசியிருப்பது எல்லாவற்றையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். செத்து போனாங்கன்னு சொல்கிறாங்க தேர்தல் ஆணையம். செத்து போனவர்களை கொண்டு வந்து உச்ச நீதிமன்றத்திடம் இதோ இவங்க உயிரோடு இருக்கிறாங்கன்னு காட்டுறாங்க. எல்லாத்தையும் ஆதாரபூர்வமாக இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு முன்பு வைத்திருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றம் என்ன செய்யும்? இன்னொரு மிக முக்கியமான செய்தியை சொல்கிறேன். எல்லாத்திலையுமே மோடிக்கு மிகப்பெரிய அடி, தொடர்ந்து அடி. இப்போ நேற்றைய தினம் 2வது முறை மசோதாவை ஒரு மாநிலம் அரசாங்கம் அனுப்பி வைத்தது என்றால் ஆளுநர் ஒப்புதல் அளித்தே தீர வேண்டும், இதிலிருந்து வேற எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற அதிரடியான ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறது என்பது நமக்கு தெரியும். எதற்காக? இப்போ மசோதாக்கள் நம்முடைய சட்டமன்றங்களில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள், முதலமைச்சர்கள், சபாநாயகர் உட்பட எல்லாராலையும் நிறைவேற்றப்படுகிற மசோதாக்கள் சட்டபூர்வமாக மாற்றுவதற்கு ஒப்புதலுக்காக கவர்னரிடம் அனுப்பி வைக்கப்படுகிறது அல்லவா? அதை இழுத்தடிக்கக்கூடிய வேலையை பிஜேபி, ஆர்எஸ்எஸ் கவர்னர்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்கிறது, 2 முறை, முதல் முறை அனுப்புகிறாங்க, 2வது முறை ஒரு மாநில அரசாங்கம் மசோதாவை அனுப்பிச்சுது அப்படின்னா நீ ஒப்புதல் கொடுத்து தான் ஆகணும். இது கவர்னருக்கு மட்டும் இல்லை, குடியரசுத் தலைவருக்கும் சேர்த்து. ஏன்னா குடியரசுத் தலைவர் ஒரு 14 கேள்விகள் கேட்டு உச்ச நீதிமன்றத்திற்கு ஒரு விஷயத்தை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து தான் சொல்கிறாங்க, குடியரசுத் தலைவராகட்டும் கவர்னர் ஆகட்டும் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஒரு மசோதாவை ஓகே பண்ணி 2வது முறை அனுப்புனா நீ ஒப்புதல் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறத திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் கவனமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களின் மீது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு துளியும் நம்பிக்கை இல்லை. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், தேர்தல் ஆணையரை தேர்வு செய்வது எப்படி. ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி, நாட்டினுடைய பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், இதுதான் உச்ச நீதிமன்றம் வகுத்து கொடுத்தது. இதை இரவோடு இரவாக மோடியும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து மாற்றியது இல்லையா? அது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. அது தொடர்பான தீர்ப்பும் செப்டம்பர் மாதத்தில் வரவிருக்கிறதாம். அது எப்படி அப்படின்னா, மோடி கொண்டு வந்தது செல்லாது. உச்ச நீதிமன்ற நீதிபதி, பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், இவர்கள் தேர்வு செய்பவர்தான் இனிமேல் இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையத்தின் தலைமை பொறுப்பில் இருக்க முடியும் என்பதாக தீர்ப்பு வரப்போகிறது என்பதுதான் இன்றைக்கு உச்சநீதிமன்ற வட்டாரங்கள் நமக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. எப்படி இருந்தாலும் நீங்கள் பார்க்குறீங்க, செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் தீர்ப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா, இன்றைக்கு தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய வாக்காளர் திருத்த பட்டியல் செல்லாது அப்படிங்கிறத அவர்கள் உறுதியாக சொல்லவிருக்கிறார்கள் என்பது மட்டும் நமக்கு தெளிவாக தெரிகிறது. நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ இந்த மசோதாக்கள் இருக்கிறது அல்லவா, அதாவது ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் மசோதாக்களை காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, இது தொடர்பாக மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய BR கவாய் பேசியிருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவர் என்ன பேசியிருக்கார் அப்படிங்கிறத நான் இதை சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, ஒரு மசோதா நிறுத்தி வைக்கப்பட்டால் அது காலாவதியாகிவிட்டது என்றே பொருள் என்பதை ஏற்க முடியாது. ஏனெனில் அது பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசானது ஆளுநரின் விருப்பப்படிதான் செயல்பட வேண்டும் என்பது போல் ஆகிவிடும். தமிழ்நாடு வழக்கில்
ஆளுநர் 10 மசோதாக்களை நிறுத்தி வைப்பதாக கூறினார். ஆனால் நிறுத்தி வைப்பதாக அரசுக்கு எந்த தகவலும் அவர் தெரிவிக்கவில்லை. இதுவே பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. மசோதாவில் ஏதாவது குறைபாடு இருந்திருந்தால் ஆளுநர் விதிமுறையின் கீழ் அதிகாரங்களை பயன்படுத்த தேவையில்லை என நீங்கள் கூறுகிறீர்கள். நீங்கள் என்றால் இந்த ஒன்றிய அரசுக்கு சார்பாக வழக்காடியவரை சொல்கிறார். அதனை ஏற்கவே முடியாது என்று பிஆர் கவாய் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக பாஜகவும் பாஜகவினுடைய ஆட்களும் இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பது இந்திய ஜனநாயகத்திற்கு எதிராக இருக்கிறது என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியுங்க, 400 இடங்களில் வெற்றி பெறுவேன் என்று மோடி சொன்னார். நமக்கு ஞாபகம் இருக்குது, கடந்த தேர்தலில் அவங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். ஆனால் 239 இடங்களில் சுருங்கி போனார்கள். அதிலேயும் ஏறத்தாழ 75 இடங்களில் போலி வாக்காளர்களை சேர்த்ததன் மூலம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. குறிப்பாக மோடி வெற்றி பெற்ற வாரணாசியிலே அப்படி நடந்திருக்கு. அதை கூட நாங்கள் ப்ரூவ் பண்ண தயாராக இருக்கிறோம், டிஜிட்டல் ஆதாரங்களை கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எவ்வளவு பெரிய திட்டங்களை இவர்கள் தீட்டி தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றத்திற்கு தெளிவாக தெரிகிறது. வடை சுடுறதானே 400, 15 லட்சம் பேருக்கு வேலை, எல்லாருக்கும் வருடத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை, இப்படியெல்லாம் போட்டு தொடர்ந்து பொய்களை மட்டுமே பேசிக்கொண்டு இந்திய ஜனநாயகத்தை இதுபோன்ற அமைப்புகளை கையில் போட்டு இல்லாமலாக்கி கொண்டிருக்கக்கூடிய வேலையை பாஜக செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நாள் செப்டம்பர் 1ஆம் தேதியாக இருக்கும் என்பது இன்றைக்கு தெள்ள தெளிவாக தெரிய ஆரம்பித்திருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ये लोग वोट चोरी करते हैं तो ये इस आत्मा पर आक्रमण करते हैं, ये संविधान पर आक्रमण करते हैं, ये भारत माता पर आक्रमण कर रहे हैं। और हम भारत माता पे न नरेंद्र मोदी को न इलेक्शन कमीशन को आक्रमण करने देंगे। इस संविधान को कोई नहीं मिटा सकता, इस संविधान को कोई नहीं छू सकता। और इलेक्शन कमिश्नर आप अच्छी तरह समझ लो, अगर आपने अपना काम नहीं किया तो आप पर सख्त कार्रवाई होने जा रही है। दिल से आप सबका மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.